வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் அப்போ நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முதல் முறை நம்ம சேனல் பார்க்கணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் போட்டு வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கு. இப்போ குறித்து பார்க்க போறோம்னா ஐசிசி வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு கோரிக்கை பார்க்க போகிறோம். ஐசிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒலிம்பிக்கில் வந்து கிரிக்கெட்டை சேர்த்துட்டாங்க. அது மகிழ்ச்சியான செய்தி. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இப்போ T20 நடக்குது, 50-50 மேட்ச் நடக்குது, டெஸ்ட் மேட்ச் நடக்குது. 3 ஃபார்மேட்டில் மேட்சஸ் நடக்குது. மென்ஸ் கிரிக்கெட், உமன்ஸ் கிரிக்கெட் எல்லாமே நடக்குது. அதில் வந்து தேர்ட் அம்பையர் மெத்தடு, டிஆர்எஸ் மெத்தடு வந்து அவுட்டா இல்லையான்னு சொல்லிட்டு டிஆர்எஸ் தேர்ட் அம்பையர் மூலியமாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் மட்டுமாவது T20 50-50 அந்த மேட்ச்சில் இல்லாமல் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டுமாவது வீரர்களுக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டால் வந்து சப்ஸ்டியூட் ஆல்டர்னேட் பிளேயர் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியிடணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதாவது நடக்கவே முடியல அப்படின்ற பட்சத்தில் அவங்க பைரன்னர் மெத்தடு, இந்த 2 மெத்தடும் வந்து பழைய மெத்தட் தான். சப்ஸ்டியூட் மெத்தடும் பைரன்னர் மெத்தடும் அதை வந்து ஐசிசி வந்து பரிந்துரை செய்யணும் டெஸ்ட் மேட்ச்சில் மட்டுமாவது. ஏன்னா வந்து அவங்க 5 நாள் விளையாடுறாங்க. அதனால் வந்து அது மட்டும் பரிசீலனை பண்ணணும். 50-50 மேட்ச்னா கூட 1 டே முடிக்கணும். T20னா அது சீக்கிரமாக ஒரு 6 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மேட்ச்சு. அதனால் வந்து இந்த கோரிக்கை வந்து ஐசிசி என்னோட கருத்தை எடுத்துக்கிட்டு அதை பரிசீலனை பண்ணுறதுக்கு டெஸ்ட் மேட்ச்சுக்கு மட்டும் வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னே ரெட் பால் யூஸ் பண்ணாமல் பிங்க் பால் எல்லாம் யூஸ் பண்ணி விளையாடுறாங்க. அதில் டிக்ளேர் பண்ணுறதும் இப்போலாம் குறைவாக இருக்குது. 5 நாட்களும் முழுசாக விளையாடுற மாதிரி இருக்குது. அதனால் வந்து இந்த கோரிக்கை அவங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸ்க்கு வந்து ஐசிசி கொண்டு வரணும்னு சொல்லி கோரிக்கை வச்சு வெளியே போகிறோம். தேங்க்யூ.